ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சராஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? மாஷால்லாம் நம்மளுக்கு வந்து ஜூலை மந்த்தும் முடிஞ்சிருச்சு, ஆகஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிளைமேட்டும் நம்மளுக்கு ஓரளவு வந்து செட் ஆகிடுச்சு. அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தான் எங்கள் ஊரில் தெருவெல்லாம் வந்து இந்த மாதிரி புகை வந்து அடிப்பாங்க. இந்த புகை எதுக்கு அடிக்கிறாங்கன்னா, கொசுக்காக அடிக்கிறதாக சொல்கிறாங்க. அப்படி தான் நானும் நினைக்கிறேன். உங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி கொசுக்காக புகையெல்லாம் அடிப்பாங்களா? எப்படின்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொசு சீசன் வந்துட்டாலே இந்த மாதிரி புகை அடிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு ஸ்நாக்ஸுக்காக இந்த மில்கா ஒண்டர் கேக் தான் நான் எடுத்திருந்தேன். இந்த மில்கா ஒண்டர் கேக் வந்து 90 கிட்ஸ்க்கு பிடிச்ச ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் இது. ஸோ வந்து 90 கிட்ஸா இருக்கிறவங்களுக்கு இந்த மில்கா ஒண்டர் கேக் எந்த அளவுக்கு பிடிக்கும்னு தெரியும். பட் அதே டேஸ்ட்டு இப்போவும் இந்த கேக்கில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இல்லவே இல்ல. ஒரு ஃப்ளேவரில் வருது கேக்கு. ஆனாலுமே எல்லா ஃப்ளேவர்லேயும் வந்து எசன்ஸ் தான் நெறையா இருக்குது, சுகர் தான் நெறையா இருக்குது. அந்த டேஸ்ட் என்னமோ மிஸ் ஆகுது. இந்த ஒரு விஷயம்னு இல்ல. 90 கிட்ஸ்ன்னு எந்த ஒரு ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கனாலும், அந்த டேஸ்ட்டு முன்னாடி மாரி இல்லவே இல்ல. நெறைய வித்தியாசம் இருக்கு. அன்னைக்கு மதியம் நான் லஞ்சுக்காக வெஜிடபிள் பிரியாணி தான் வந்து செஞ்சுருந்தேன். ஸோ அதுக்காக எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், அதுக்கப்புறம் அன்னாசிப்பூ, 2 பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருந்தேன். ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள் பிரியாணி செய்கிறீங்களா, அதில் கண்டிப்பாக பிரிஞ்சி இலையும் அன்னாசிப்பூவும் போட்டுக்கோங்க. செம்ம சூப்பராக வாசமாக இருக்கும். ஸோ வந்து அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டு வேணுங்கிற வெஜிடபிளை போட்டு ஒரு 2 விசில் விட்டாலே நம்மளுக்கு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ அதுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் வந்து சிக்கன் கட்லெட் செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் ஃபுல் ரெசிபி நான் வந்து காமிச்சிருக்கேன். இந்த சிக்கன் கட்லெட்டுக்காக நான் ஒரு 5லேருந்து 6 பிரெட் பீஸ் எடுத்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரைச்ச பிறகு இதை நம்ம ஓரமாக வச்சுருவோம். அதுக்கப்புறம் ஒரு குட்டி மிக்சர் ஜாரில் நம்ம வந்து நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு வந்து சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் வந்து எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம குட்டி மிக்சர் ஜாரில் சேர்த்துருவோம். சேர்த்த பிறகு இதுக்கு மசாலா பொருள்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போடணும். சிக்கன் மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் போட்ட பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றணும் நம்ம. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்ச ப்ரெட்டோட தூளையும் வந்து சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்சியில் வந்து நம்ம ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா திக்காக இருக்கணும். ஸோ நீங்கள் சிக்கன் போடும்போது அதில் கண்டிப்பாக தண்ணி இல்லாமல் நல்லா திக்காக வந்துட்டு நீங்கள் சிக்கன் வந்து எடுத்து போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வந்து தண்ணி விடாமல் வந்து இந்த பேஸ்ட் வந்து திக்காக வரும். நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த சிக்கனை வந்து ஒரு பவுலில் போட்டுருவோம். போட்டுட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணி எடுத்துப்போம். ஸோ இந்த சிக்கன் கட்லெட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லா விதமான வெரைட்டி ரைஸுக்கும் செய்யலாம். அதே மாதிரி வெஜிடபிள் சோறுக்கும் செய்யலாம். குஸ்கா ரெசிபிக்குமே செய்யலாம். செம்ம சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அது கோட்டிங் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு முட்டை ஒன்று எடுத்துப்போம். ஸோ முட்டையை நீங்கள் இந்த மாதிரி ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு ஃபோர்க் வச்சு சும்மாவே வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட் பண்ண பிறகு நீங்கள் உப்பும் பெப்பர் பவுடரும் போட்டு இன்னொரு தடவை பீட் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு உப்பும் பெப்பர் பவுடரும் நல்லா எல்லா பக்கமும் சூப்பராக வந்து பரவி வந்திருக்கும். இல்லை நீங்கள் முட்டை கூடயே போட்டு ஃபஸ்ட்டே கலக்கிட்டிங்கன்னா, சில நேரத்தில் அங்கங்கே உப்பும் பெப்பர் பவுடரும் நிற்கிற மாதிரி தெரியும். ஸோ இந்த இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கையில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த சிக்கனை வந்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் நீங்கள் கட்லெட் செய்கிறீங்களோ அந்த ஷேப்பில் வந்து நம்ம நல்லா வட்ட வட்டமாகவோ இல்லை வந்து ஸ்கொயர் ஷேப்லேயோ தட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸை வந்து இந்த மாதிரி முட்டையில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் கிராம்ஸ்லேயும் நம்ம வந்து கோட் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சுருவோம். ரெடி பண்ண இந்த வந்து சிக்கன் கட்லெட்டை ஒரு ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். அப்படி ஃப்ரிட்ஜு கீழே வைக்கிறதா இருந்தாலும் ஒரு 1/2 hour வச்சுட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். ஸோ நம்ம ஃப்ரீசர்லேயோ ஃப்ரீஜ்லேயோ இந்த மாதிரி வச்சு எடுக்கும்போது அந்த பிரெட் கிராம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து எண்ணெயில் வந்து படர்ந்து வராது. ஸோ பிரிஞ்சு வராமல் நம்மளுக்கு வந்து சிக்கன் கட்லெட் வந்து சூப்பராக குக் ஆகி வரும். எண்ணெயும் வந்து நல்லா சூப்பராக
வந்து தெளிவா இருக்கும். ஸோ 2 பக்கமும் ஒரு 2, 2 நிமிஷம் வந்து ஒரு 2, 3 தடவை திருப்பி போட்டு, உங்களுக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பினஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த கட்லெட்ட வந்து பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதான். ஒரு சூப்பரான சிக்கன் கட்லெட் வந்து ஒரு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணிக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் கட்லெட் நீங்க சும்மா கூட ஈவினிங்ல பிள்ளைங்களுக்கு செஞ்சு குடுக்கலாம். செம்ம சூப்பரா டேஸ்ட்டா இருக்கும். நான் பொரிச்சு எடுத்த பிறகு ஆயில்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய பிரெட்டோட தூளே இருக்காது. ஸோ சூப்பரா வந்து நம்மளுக்கு சிக்கன் கட்லெட்டும் இங்க ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எம்மியா இருக்கு. சாப்பிடுறதுக்கும் செம்ம சூப்பரா இருந்துச்சு. அன்னைக்கு லஞ்சுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு அத தான் வந்து லஞ்சா வந்து வச்சு பிள்ளைங்களுக்கு போய் ஸ்கூல்ல வந்து குடுத்துட்டு வந்துட்டேன். எனக்காக இங்க நான் ரைஸும் ப்ளஸ் 2 சிக்கன் கட்லெட் ப்ளஸ் 1 பாயில் எக் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. பெல் ஐகானையும் ஆன் பண்ணிக்கோங்க. பாய்.